பொதுவாக ஒரு பாடல் ஒரு படத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் அந்த படத்துக்கோ அந்த ஹீரோவுக்கோ போடப்பட்ட பாடல் அல்ல. வேறு பல காரணங்களால் அந்த படத்தோட சாங்ஸ்லாம் இந்த டைரக்டரோ ஹீரோ யூஸ் பண்ணிக்கிட்டதா நமக்கு தகவலில் வரும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட மான் கராத்தே படத்துக்காக போட்டிருந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே கேட்ட இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இந்த சாங்ஸு இந்த டியூன்லாம் என் படத்துக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவர் வாங்கிட்டு போனது தான் கத்தி படத்தில் நம்ம பார்த்த பாடல்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய வெற்றி படமான வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் உருவான அந்த ஊதா கலர் ரிப்பன் சாங் அந்த படத்துக்காக போடப்பட்டதில்லை. எழில் இயக்கத்தில் நம்ம விக்ரம் பிரபு நடித்த வெள்ளக்கார துரை அப்படிங்கிற படத்துக்காக போடப்பட்ட பாடல். ஆனால் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு அந்த பாடல் போயிடுச்சு. இது மாதிரி பல உதாரணம் சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடல் விக்ரமுக்காக போடப்பட்ட ஒரு பாடல் தனுஷுக்கு மாறி அந்த சாங் பட்டி தொட்டிலாம் சக்க போர்டு போட்டுச்சு. அப்படி ஒரு சாங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது அந்த சாங் மயக்கம் என்ன அப்படிங்கிற படத்தில் வர நான் சொன்னது மழை வந்துச்சா அப்படிங்கிற பாடல் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு முன்னாடி செல்வராகவன் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரமும் நம்ம சுப்பிரமணியபுரம் புகழ் சுவாதி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் 2 பேரும் சேர்ந்து நடிக்க தான் இருந்த படம் தான் சிந்துபாத். இந்த படத்தோட ஷூட்டிங் சில நாட்கள் லடாக்கில் போச்சு. என்ன காரணத்தாலோ அந்த படம் அப்படியே ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ அந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக்கு. அந்த படத்துக்காக போடப்பட்ட பாடல் தான் இந்த நான் சொன்னது மழை வந்துச்சு அப்படிங்கிறது. பட் அந்த படம் நடக்காமல் போன காரணத்தால் அதுக்கு அடுத்ததாக அவர் இயக்கிய மயக்கம் என்ன படத்துக்காக இந்த சாங்கை அப்படியே யூஸ் பண்ணிட்டார் நம்ம செல்வராகவன் அவர்கள். இந்த விஷயத்தை ஜிவி பிரகாஷே ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டார்.